ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிர்ணிப்பழ ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெயில் காலத்திலலாம் இந்த ஜூஸ் கண்டிப்பாக குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும். இதை முலாம்பழம் கூட சொல்லுவாங்க. கிர்ணிப்பழம், முலாம்பழம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஜூஸை நம்ம போட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ இருக்கிற பழத்தில் இந்த பழம் நம்ம வாங்கி வீட்டில் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா, கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டிலே நம்ம ஜூஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய டம்ளர் கிடைக்கும். 3 பழத்தில் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். இந்த டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கிர்ணிப்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரிட்ஜு உள்ளேருந்து வச்சு எடுத்து இப்போ கூலிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம தண்ணி வேணும்னா கூலிங் விட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள். இப்போ நம்ம இந்த டம்ளரில் விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிர்ணிப்பழ ஜூஸ். இதை வெயில் நாளில் குடிச்சிங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிர்ணிப்பழம் ஜூஸ் அது 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. விதையை எடுத்ததுக்கப்புறம் அந்த பழத்தில் நம்ம ஒரு கரண்டி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ அதை ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 கிர்ணிப்பழம் வாங்கி வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பழங்கள்லாம் தோண்டி எடுத்தாச்சு. அதில் இருந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பழத்தில் நம்ம ரவுண்டாக அந்த கரண்டியை வச்சு அந்த பழம் எல்லாம் ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பழம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை ஒயிட் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. ஐஸ் க்யூப் போட்டு சில பேர் குடிப்பாங்க, சில பேருக்கு ஐஸ் க்யூப் ஒத்துக்காது. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம். சில்லுன்னு குடிக்கணுன்னா ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம், இல்லை ஜூஸ் மட்டும் போதுன்னா நம்ம ஐஸ் க்யூப் போட வேண்டாம். நம்ம உடனே குடிக்கிறோன்னா ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்க போகிறோன்னா நம்ம ஐஸ் க்யூப் போடாமல் அப்படி அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங் ஆனவுடனே நம்ம குடிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, ஜூஸர் ஜாரு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இது 2 தடவை போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம 3 பழம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் தேவையான சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது 2வது தடவை போட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கிர்ணிப்பழம் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படின்னா லெமன் ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ் இருக்குங்க, ஒரு பழத்தை அதை நீங்கள் கட் பண்ணி அதை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் பிழிஞ்சு இதில் விட்டோன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்ம இதில் அரைச்சி எடுத்துருக்க ஐஸ் க்யூப் போடாமல் நம்ம அரைச்சிருக்கோம். இது நான் கூலிங் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் குடிக்க போகிறேன். அதனால் ஐஸ் க்யூப் போடல. நீங்கள் உடனே குடிக்கிற மாதிரி இருந்தால் ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த கிர்ணிப்பழம் ஜூஸ் போட்டு குடித்தோன்னா நமக்கு இதமாக இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு குளிர்ச்சி தேவையானது. அதுக்கு இந்த கிர்ணிப்பழம் ஜூஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்பு குளிர்ச்சி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் அந்த கிர்ணிப்பழம் வாங்கி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி நீங்கள் ஜூஸ் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ஜூஸ் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். SPS சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.